தமிழ் கடவுளான முருகருக்கு எவ்வாறெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற வழிபாட்டு முறைகளை தமிழ்நாட்டு மக்களாகிய எங்களுக்கு யாரும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையுடன் இணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைதியான சூழ்நிலையில் சில மதவாத சக்திகள் மதத்தின் பெயரால் பொய்யான தகவல்களை பரப்பி மக்களை பிரித்து அமைதி பூங்காவாக விளங்கி கொண்டிருக்கிற எங்கள் தமிழ்நாட்டில் கலவர பூமியாக மாற்ற முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கும் மதவாத சக்திகளை என்றைக்கும் தமிழ்நாட்டில் நாங்கள் நுழைய விட மாட்டோம். தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற கட்டமைப்பை எங்களது மாண்புமிகு முதலமைச்சர்கள் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். மற்ற மாநிலங்கள் இதையெல்லாம் பின்பற்றுமா ஒன்றிய அரசு? பேரவைத் தலைவர் அவர்களே, அமைதி பூங்காவா already see it. No, no. During 0 hour, I think so. You are well aware, huh? Sir. During you. Sir. Thank you, Honorable Speaker, sir. Sir, we have. Just kindly conclude. Kindly conclude. பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பரங்குன்றத்தில் முருகர் சிரித்தால் திருத்தணியில் மட்டுமல்ல இந்த டெல்லியிலும் எதிரொலிக்கும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறோம். மதவாத சக்திகளுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி.